இந்த மனுஷன் என்னடா நான் புள்ளைய விட்டு எங்க தேடிட்டு இருக்கிறாரு? அதான் ஒரு மனுஷனை தேடிட்டு இருக்கிறார். ஆனா அந்த மனுஷனை அந்த மனிதத்துக்குள் இருக்கிற கடவுளை உணர்ந்ததுதான் தேடினார். அக்கா நம்ம கண்ணுக்கு பாக்குறப்ப சிலுவை என்ன மரம் தானே அப்படின்ட்டு இருக்கோம். ஆனா அந்த மரத்திலே இருக்கிற பிரசன்னம் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வெளியில கண்ணுக்கு தெரியுது ஒன்றே, ஆனால் அதுக்குள்ள இருக்கிற பிரஷியஸ்னஸ். அப்படிதான் நீ நானும். ஆமா, நீ எவ்வளவு அதிசயமானவள். அண்ணன் பாருங்க, அவர் பார்க்கவே பாருங்க, அவர் ஆளே பாருங்க எப்படி எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாரு. அதிசயமானவர். எப்படி அதிசயமானவர்? லட்சத்துல இருக்கிறார், கோடியில ஒருத்தர் பிறந்திருக்கிறார். ஜோர கைத்தலாமா? கோடியில ஒருத்தர். ஏன்னா உன்னை சொல்லுங்க கவுண்டரியா, எல்லாரும் கோடியில ஒருத்தர். எப்படி? நம்ம பொறப்பே அப்படி. நம்ம பொறப்பே அதிசயம். அறிவியல் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்மளுடைய ஒரு குழந்தை உருவாகிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிங்கிறாங்க. அது என்ன வெற்றி? நம்ம கூட ஆக்சுவலா உயிரணுக்கள், அப்பாட்ட இருந்து உயிரணுக்கள் தாயிடம் நம்ம அம்மாட்ட இணையும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த உயிரணுக்கள் ஒரு ஆள் இல்ல, ஒரு உயிரணு இல்ல, கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இருக்குமா. அந்த கோடிக்கணக்கான உயிரணுக்கள்ல நம்ம பேர் என்ன? மரியா ரோஸ்லின். நான் கேட்கிறேன், என் மரியா ரோஸ்லின் உன் அப்பா அம்மா ஏன் உட்கார்ந்துட்டு இப்பொழுது இதோ ஒரு கோடியிலே நம்ம மரியா ரோஸ்லின் எங்க இருக்கிற அப்படின்னு தேர்ந்தெடுத்துப்பாங்க. அந்த அக்காவுக்கு அந்த அண்ணனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அது பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிச்சா குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தான்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா லட்சத்துல ஒருத்தரா, கோடியில ஒருத்தரா மரிய ரோஸ்லின வாமா தங்கம் நீதாண்டா என் செல்லன்னு ரசிச்சு ருசிச்சு சூஸ் பண்ணது அப்பனும் இல்ல, ஆத்தாலும் இல்ல, ஆண்டவன் மட்டுமே. நம்புறவனா கைத்தட்டு போலாம், நம்புறவனா கைத்தட்டு, நம்புறவனா கைத்தட்டு. இதுதான் நீ நானும். நம்ம எல்லாம் அதிசயப்படுவே, நம்மளே சொல்லிக்கணும். ஆமா, நம்ம வந்து நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம சொல்லி இதை உலகத்திலே நல்ல அழகு அப்படின்னு. நம்ம தான் சிறந்தவள். உண்மைங்க அது. எப்படிங்க 1,00,000 உயிரணு ஒரு நம்ம போட்டியில அத்தனை பேர் இருந்திருக்கான். அத்தனை பேர்ல ஏன் கடவுள் உன்னை மட்டும் சூஸ் பண்ணிருக்கணும்? ஏன் என்னை மட்டும் சூஸ் பண்ணிருக்கணும்? எப்படி? எங்க அம்மா அப்பா இந்த மூஞ்சி வரும் நினைச்சிருந்தா, ஐயோ இந்த மூஞ்ச தூடா தருடா அடுத்த வருஷம் தேர்ந்தெடு அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க. மூஞ்ச பார்க்கிறவர் கடவுள் இல்ல, அந்த முகத்துக்குள் இருக்கிற அழகை அக அழகை பார்க்கிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. அன்புள்ளவர்களே, கடவுள் சற்று வித்தியாசமானவர். நம்மளை பாசமா உருவாக்குனவர், வல்லமையானவர். அவருக்குள் வாழ்ந்தால் வெற்றி. அந்த கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டாபிக். கிறிஸ்துவுக்குள் வாழ்றதுன்னா என்ன? உதாரணத்துக்கு நம்ம சும்மா உங்ககிட்ட கேட்கிறேன், ஓட்டப்பானையை வந்துட்டு தண்ணியால் நிரப்ப முடியுமா? நான் போய் பாருங்க, எங்க ஓட்டப்பானைய போய் எங்க தண்ணியால் நல்லா இருக்கிற பானையே நிரப்ப முடியல. நமக்கு ஓட்டப்பானையை தண்ணியால் நிரப்ப முடியுமா? முடியாது. என்ன நீ சொன்னா நீ நிறைய தண்ணி தூக்கி இருக்க மாதிரி தெரியுது. ஓட்டப்பானையை தண்ணியால் நிரப்ப முடியுமா? ஏங்க திருப்பி கொஞ்சம் யோசிங்க. இப்ப திருப்பி சொல்ற, ஓட்டை பானையை தேடி தமிழ்ல சொல்ற, ஓட்டை பானையை தண்ணீரால் நிரப்ப முடியுமா? முடியும். கொஞ்சம் நிதானமா கேட்டோம்னே முடியும். என்ன முடியும் கேசுங்க. எங்க என்ன பண்ணுவா? ஓட்டையை அடைப்பியா? ஓட்டையெல்லாம் அடைக்கூடாது, ஓட்டையெல்லாம் அடைக்கலாம் கூடாது. அடைக்காம அந்த தண்ணியால எப்படி நிரப்ப முடியும்? அக்கா புதுசா ஏதோ ஒண்ணு கொடுத்து என்ன சொல்லுங்க. ஆனா எனக்கு அந்த அக்கா சொன்ன வார்த்தை கூட பெருத்தா தெரியல. ஏ சாமி உள்ள மூத்த முடிவு ரொம்ப தள்ளி ஊத்தி. என் கேள்வி என்னன்னா, பானை ஓட்ட நீ நானும் நம்ம வந்து பலகீனமானவர்கள். அதான் பாயிண்ட். இப்ப ஓட்ட பானை தான் அது. அத தண்ணியால எப்படி நிரப்புவ? ஓட்டை அழைக்க முடியாது. திருச்சி பாத்தியா? அறிவு ஜீவிகள் எங்க இருக்கிறாங்க? சேலத்துல இருந்து நான் ஆளை கூட்டு வந்து உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறேன். பாத்தியா? அந்த அக்காவை கை
மெதுப்பீங்களா? என்ன பண்ணுது? காவியாண்டி என்ன சொன்னாலும் நான் செய்யலாம் சொல்லுவேன். சூப்பர், அருமையான பதில். ஓட்டப்பான ஆனா ஒரு கடல், ஒரு போனி நிறைய தண்ணி, ஒரு தொட்டி நிறைய தண்ணி, ஓட்டப்பானையை உள்ளுக்குள்ள போட என்ன நடக்கும்? ஓட்டையா இருக்கும். டினு 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 உள்ள போனா என்ன ஆகும்? ஓட்டை தான் இருக்கும், ஆனா சுத்தி தண்ணியா இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாம் கைத்தறி பாடுவோம். கால் தான் மலை இருந்துச்சு, கை மலை இருந்துச்சா? கையத்தட்டு, நல்லா கையத்தட்டு, கையத்தட்டி பாடணும். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். அவன் என்ன சொன்னாலும் நம்ம மட்டும் சோர்ந்து போகாம இருக்க முடியும். என்ன துன்பம் வந்தாலும் சரி நம்ம அதை தாண்டி சிந்திக்க முடியுமா? அதுதான் கிறிஸ்துவுக்குள் இருந்தா. ஓட்டையோட, குறைகளோட, பாவங்களோட, பலகீனங்களோட இருக்கிற நாம், ஆனால் தண்ணீரால் நிரப்பப்பட்டவர்களாக, தூய ஆவியின் கொடைகளால் நிரப்பப்பட்டவர்களாக, வேறுபட்ட மனநிலை உள்ளவர்களாக வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்படியே வேகமா அப்படியே ஓட்டிட்டு போவேன். கொஞ்ச நேரம் ஃபாதர் சொல்லுவதே தான், தூங்குறவங்க தூங்கலாம், கவனிக்கிறவங்க கவனிச்சுக்கலாம். இது ஒரு பயணம். இப்ப நான் கொண்டு போறது ஒரு பயணம். அங்க ஒரு பயணம் நடக்குதுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச பயணம். அடிச்சு புட்டிச்சு அடிமையா பின்னி எடுத்துட்டு இருக்கிறவங்கள கதறாங்க. கூக்குரலை கேட்டார் தெய்வம், தேர்ந்தெடுத்தார் மோயிசனை. அதனால அந்த மலையில் நான் அந்த மோயிசன் சுருக்கத்தை பர்டிகுலரா வைக்கணும்னு வச்சேன். நிறைய பேர் அம்மா என்னது இப்படி ஒரு சுருக்கத்தை பார்த்ததே இல்லையே, மோயிசன் சுருமா பார்க்கலாம் அப்படின்னு. மோயிசன் இயேசுவையே புதிய மோயிசன் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு வாழ்ந்த ஒரு அற்புத மனிதன். பிரைஸ் தி லார்ட். அந்த மனிதனை அனுப்பி அவர் அற்புதமா காப்பாத்துறாரு. யார இந்நேரம் அடிச்சிருக்கணும் பதில அதானே, இல்லன்னா உங்க ஃபாதர் மானம் என்ன ஆகுது? நச்சதி கூட ஊரெல்லாம் போய் அறிவிக்கிறார், ஊர்ல வருவிக்கிறார். ஆமா, எங்க ஊர்லயும் இதே நிலவரம் தான். எங்க ஊர்ல இதே, என் ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்டுச்சுக்கோ கிளியரா பதில் சொல்லுவாங்க. ஏன்னா போட்டு ஒரு வழி பண்ணி எடுத்துரும். அப்பதான் எங்க பிள்ளைங்க போய் வேண்டிக்கும், ஃபாதருக்கு எங்க பிரீச்சிங் வெளியில கூப்பிடலையா? அப்பாடா இந்த வாரம் அவருக்கு பிரீச்சிங் போயிட்டாரா சாமி, பூசை சீக்கிரம் முடிச்சிடும். ஓகே, அங்க என்ன நடந்தது? எகிப்துல இருந்து விடுதலை ஆக்கி கூட்டிட்டு வந்துட்டு, அதே என்னடா பெருசா விடுதலை ஆக்கினாரு சந்தோஷப்பட்டுட்டு வந்தா, நடக்கிறோம் நடக்கிறோம் நடக்கிறோம். எத்தனை வருஷம்? 40 வருஷம். 1000 படிக்கட்டுக்கே ரொம்ப சோர்ந்து உட்காந்துருக்கு. ஏதோ அழகாக போன மாதிரி உட்காந்துருக்கு. அம்மா மாதிரி ஜம்முன்னு உட்காந்துருக்கு. சொல்ல உடனே பாரு, அப்பா ஏழு கேசுகளுக்கு எது தெரியுமா சந்தோஷம்? ஏழு கூட இல்ல, யாராவது அப்பா அப்பே ஏற்பட்டா ஏ தாவே. போன வாரம் ஒரு பாதம் வந்தாரு பாண்டிச்சேரி பாரு, முதல் வாரம் பயங்கரம். அவரு காஸ்மெட்டிக் ஆகுதா? அதான் நான் சொன்னேன், உங்க பாதம் வந்து டிஃபரன்ஸ் சொல்றது காரணம் இருப்பா. அவரு எனக்கு போன் பண்ண அப்படியே எனக்கு நல்லா தெரிஞ்சு வர்றோம். சுலுப்பா மலை ஏறணும் ஏறணும். ஒரு மணி நேரம் நீ டாக் கொடுக்குறேன், 1 மணி நேரம் டாக் குடிச்சிட்டேன். அப்படியே டாக் குடிச்சு முடிஞ்சோடனே பாவ சீக்கிரம், அப்புறம் பூசை சிலுப்பை சொல்றேன், நான் நடத்துறேன். 1 மலை ஏறி இறங்குறதே தியானம் நானா? அதுக்கு மேலதான் தியானம் வரணும். இந்த இடம் எனக்கு தெரியல. அவங்க நீ ஒண்ணு பண்ண, நீ டாக் ரெடி பண்ணு, நான் வந்து வந்தாருங்க. 6 ரூபா போனாரு, 3வது பிளாட். அவரு அம்மாடி அப்படின்ட்டு மெதுவா இறங்க ஆரம்பிச்சாரு ஒரு பாட்டி. அப்புறம் சாமி என்ன வந்தது எதுக்கு? மழை வா அப்படின்ட்டா. அப்ப அவர் சொல்லலாம், எம்மாடி இந்த பாண்டிச்சேரி பொம்பளைங்க நம்ம மலை ஏறல, பாண்டிச்சேரி முழுக்க மனத்தை வாங்கிடுவாங்க.
போறதா அப்படின்னு வாங்கிட்டு உச்சிக்கே போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து உட்காந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறோம். எனக்கு தெரியும் எனக்கு நல்லா வரல. அப்படி மெதுவாக போனேன். அப்படின்னா அது தியானம் ஒரு எத்தனை மணி தியானம் ஒரு ஆள சாமி நட்டு காண்டு போயிருக்கான். ஆனா இங்க என்னடா அங்க ஒரு தியானம் முடிச்சேன், கீழே ஒரு தியானம் முடிச்சேன், இங்க பல்வேறு ஒரு தியானம் இருப்பேன். சாமி விட்டா நாம போர் அடிச்சதுல இனி உட்காரு நானே பேசி எடுத்துருப்பாரு. ஜோர் அவர் கைட்ட சொல்லவா? இதெல்லாம் ஒரு சீல், இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் இருக்கு, உணர மாட்டேங்கிறோம். உணர்றவங்க ஓடுறோம், அவ்வளவுதான். இந்த பாருங்க 40 வருஷமா போயிட்டே இருக்கு. இது எப்படின்னா நீங்க பாண்டாசுரம் போறப்ப உச்சிக்கு பாண்டாசுரம் ஏதாச்சும் உயிர் விட்டாருன்னு உயிரை வந்திருக்கோம். பொண்ணு சிரிக்கலாம் பார்த்தா ஐயோ கரெக்டா சொல்றாங்க அப்படியே எல்லாத்தையும் அதே மீடியம் 6 வருஷத்துக்கு 3 தடவை ஏறி இறங்கிறதுக்குள்ள போகுது. ஓகே பாருங்க, அதே பாருங்க அப்பாடா வந்துட்டோண்டா பார்க்காம வந்துட்டு வாக்களிக்கப்பட்ட தேசம் என்ன நாடு? அது எப்படிப்பட்டது? ஆழம் தேடவும் பொடிய நாடு அப்படின்னு இருக்கு. இங்க திடீர்னு என்ன மொய்சர் அந்த நாடு எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம வந்துட்டு அதை போய் அதை அடைய முடியுமான்னு உளவாளிகளை விட்டு பார்க்கலாம். கடவுள் சொல்லத்தான், கடவுள் சொல்லி மொய்சன் வந்துட்டு கூப்பிடுறாரு. ஏப்பா இருக்கிறதுலயே பெஸ்டா இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு காலையில ஒரு சாமியார் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் பஸ்ஸுக்கு ஒரு சாமியார், 2வது பஸ்ஸுக்கு ஒரு சாமியார், 3வது பஸ்ஸுக்கு ஒரு சாமியார்னு அது நீங்களா அழிந்தா சொன்னாரு. இவரே தான் சொன்னாரு. அதே மாதிரி உளவாளிகள் இதெல்லாம் உளவாளி பேசுங்க. உளவாளிகளை அதேதான். இந்த உளவாளிகளை யாருக்கு இப்ப காலையில வந்து 12 உளவாளிங்க சும்மா சூஸ் பண்ணி போய் அதை நாங்க பாத்துக்கோங்களா அப்படின்ட்டு அப்புறம் நம்ம ஜாலியா பாட போயிடாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். பாலைவனத்துல உட்காந்துட்டு உட்காந்துருக்க மாதிரி தான். இங்க டீ கடையெல்லாம் இருக்கு, அவங்கெல்லாம் ஒரு டீ கடையும் இருக்காது. அவங்க உட்காந்துருக்கோம். எப்படா வருவாங்க அப்படி வடிமேல் விடி வைத்து காத்துட்டு இருக்கா. போனவங்க கொஞ்ச நாள் கழிச்சு வர்றாங்க. வர்றப்ப எப்படி வராங்க தெரியுமா? சும்மா 4 பேர் சேர்ந்து ஒரு திராட்சை கொலையை தூக்கிட்டோம். ஆத்தோ பெருசு எது? திராட்சை கொலை. நம்ம ஊர்ல திராட்சை கொலை, அப்புறம் இன்னொரு சேர்த்தான் கொலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொத்தலும் மொத்தமா இருக்கு. அங்க ஒரு கொலையை எத்தனை வருஷம் இருக்கு? எத்தனை பேர் சேர்த்துக்கிறோம்? இப்ப சொல்லு, அந்த நாடு எப்படிப்பட்டது? காலம் தேடும் பொழிகின்ற நாடு. இப்ப யோசிச்சு பாரு, நம்மளையும் உட்காந்துட்டு இருக்கிறோம், அப்படியே காஞ்சி மாடு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறோம். திடீர்னு அவங்க திராட்சை கொலை தூக்கிட்டு வந்தா எப்படி இருக்கும்? ஓடுறா அப்படின்னு அடிச்சு விட்டு உலகம் இருந்தா தூக்கிட்டு வந்தோடனே ஓடுறா போறேன். அவங்கள பத்தி ஒரு கவலை நமக்கு இல்ல. போய் எல்லாம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு முடிக்கிற உட்காந்து நீ கொஞ்சம் நான் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திடீர்னு ஒரு சவுண்ட் லைட்டா கேக்குது. என்னன்னா அழுகுவேன். இந்த நேரத்துல திராட்சை கிடைச்சிருக்கு திரும்பி பார்த்தா 3 சாமியார் அங்க அழுதுட்டு எங்க அழுதுட்டு இருக்காங்க? கெபியில அழுதுட்டு இருக்காங்க. என்னடா உங்களுக்கு அப்படின்னு அந்த 12 பேரையும் சேர்த்து என்னையும் சேர்த்துக்கோங்க. அந்த நாள்ல எல்லாம் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறோம். எல்லாம் நீங்க உயர்றீங்க, ரொம்ப அக்கறை. என்ன நடந்தது? வந்தவன் ஒரு வார்த்தை கேட்கறான், நல்லா தின்னுட்டு அப்புறமேட்டு வந்து என்ன நடந்ததா? அப்ப சொல்றாங்க வந்த உளவாளிகள் நாங்கெல்லாம் சொல்றோம், ஏயா வீணா போயிட்டோம், அந்த மோயிசனை நம்பி வீணா போயிட்டோம். அதனால மோயிசன் கீழே தான் அழுதுக்கிறோம் உட்காந்துக்கிட்டு. ஐயோ இந்த ஆளை நம்பி வீணா போயிட்டோயா, அந்த கடவுள் நம்மளை ஏமாத்திட்டாயா. என்னையா சொல்ற? அந்த ஊர்ல இருக்கிறவங்க எப்படி தெரியுமா இருக்கிறோம்? அரக்கமா இருக்கிறோம். அவன் கண்ணுக்கு நம்ம எப்படி தெரியுமா இருக்கிறோம்? வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம். எப்படி வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், துளுண்டு. அவனை போய் எப்படா ஜெயிக்கிறது? ஐயோ நம்மளை ஏமாத்திட்டாங்களேன்னு நாங்க சொன்னதான் மிச்சம். எப்பயுமே ஒப்பாரி கூட்டம் ஒண்ணு இருக்கும்ல ஒவ்வொரு ஊர்லயும். ஒரு 10 கூட்டம் சேர்ந்துருச்சு. ஐயோ எப்படி பண்ணி விட்டீங்களா அப்படின்ட்டு எல்லாம் ஆட ஆரம்பிச்சிச்சு. ஊரே அழுகுது. நடந்தது விவிலியத்திலே இருக்கிற விசுவாச நிகழ்ச்சி. அழுகுறோம், எல்லாம் ஊரே அழுதான். அழுதுட்டு உடனே முடிவு பண்றான், ஏப்பா போதுதா சாமி, இந்த ஆள் நம்மளது போதும், இந்த கடவுளை நம்மளது போதும், கமான் ரிட்டர்ன் டு திருச்சி. நம்ம திருச்சியில இருந்து எங்க போனோம்? ஏற்காட்டுக்கு போனோம். நடுவில் மாட்டிக்கிட்டோம். பேசாம திருச்சிக்கு
போயிடலாம்டா அப்படின்னு எல்லாம் சேர்ந்து இந்த உளவாளிகளுடைய துணையோட எல்லாம் கிளம்பி காலகட்டத்தில் கிளம்பி ஒரு பக்கமா போனா அன்னைக்கு மைக்கா இருந்திருக்கு ஒரு மைக்கு. ஆனா ஆயிரக்கணக்கான இஸ்ராயல் மக்கள் எல்லாம் சேர்ந்து மறுபக்கம் திரும்ப வந்த வழியிலேயே திருப்போம். எத்தனை வருஷம் வந்தோம்? பல நேரத்தில் இதான் தப்புறோம். கடைசி நேரத்தில் போய் தடுமாறி. ஸ்டார்டிங் எவ்வளவு முக்கியமோ எண்டிங்கும் அவ்வளவு முக்கியம். அங்க போய் பிராமணம் நடக்குது பாருங்க. கடைசி நேரத்துல பெரிய சோதனை வந்து நிக்குது. ஏசாப்பாவுக்கு கடைசி நேரத்துல சிலுவையில் பெரிய சோதனை வந்துச்சுல. எங்க பெருசா கடவுள்களை இப்ப இறங்க உன்னை நம்புறோம். இருக்கிறதுலே பெரிய சோதனை தான். தன்னால் முடிஞ்ச ஒன்றை முடியாதது போல தியாகம் செஞ்சார் இயேசு. ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? இந்த உலகம் மீட்பு. அதே மாதிரி இங்க கடைசி சோதனை. இஸ்ராயல் மக்கள் கடைசி நேரத்துல எல்லாம் திரும்பிட்டான். அந்த 12 உளவாளியில ஒருத்தர் அவர் தான் நார்பட்டன் பிரிஸ்ட். திருச்சி பங்கு தந்தை. உங்க ஊர் செல்வநாதன் ஆரோக்கியநாதன் ஆரோக்கிய பாரு முன்னாடி போய் நம்மளை எல்லாம் நிறுத்துற ஆரோக்கியம் என்னடா இருக்கீங்க சோத்துக்கிட்டான் சும்மா பைபிள் எழுத உங்களுக்கு சட்டையை கிழித்து கொண்டு கத்தினார். என்னன்னு தெரியுமா கத்தினாரு? நில்லுங்கள், அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். வாக்களிக்கப்பட்ட தேசத்திலே அரக்கர்கள் இருக்கலாம், ஆனால் வாக்களித்தவர் நம் தெய்வம். ஜோரமா வாக்களித்த தெய்வம் நம்மை கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். எனக்கு உடனே பாட ஆரம்பிச்ச உடனே கை தட்ட ஆரம்பிச்சு. இது எது தெரியுமா? நமக்கு பிளட் சர்க்குலேஷன் அவ்வளவு நல்லது. உங்களுக்கு எல்லாம் பிளட் சர்க்குலேஷன் ஒரு மாதிரி குழப்பி போயிருக்கோம். மலை ஏறி இறங்கி எல்லாம் சேர்ந்து போலாமா? யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பையன், அந்த ஒரு மனிதன், நான் சும்மா ஃபாதரை ஒரு உருவமா வச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த மனிதன் சத்தமா சொல்லுகிறான், நமக்காக கடவுளே போரிடுவார். அப்ப உடனே கடவுள் இறங்குகிறார். மோயிஸ்கிட்ட சொல்ற, மோயிசா, இந்த சோத்து கூட்டம் எவனும் எங்க போக மாட்டான், கானான் தேசத்துக்கு போக மாட்டான். அங்க ஒரு வசனம் வருது, வேறுபட்ட மனநிலையோடு இருந்த என் மகன் காலேபு நான் கானாவுக்கு அழைத்து சென்றேன். ஜோர கைதலாமா? கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் நம் மனநிலை வேறுபட்ட மனநிலையாக இருக்கு. இந்த உலக மனநிலையா இருக்க கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நம்ம திங்கிங், நம்மளுடைய ஆக்டிவிட்டி. இன்னைக்கு பாரு, திங்கக்கிழமை ரம்ஜானு, திடீர்னு லீவு, வீட்டுல நம்ம ஜாலியா படுத்து தூங்கி இருக்கலாம். நீங்க இல்ல யோசிச்சு பாருங்க. ஆனா திருப்பயணம் உடனே சாமியை தேடிட்டு ஜாலி பயணம் எத்தனையோ இருக்கு. உங்களுக்கு இருக்கிற காசுக்கு நீங்க போக முடியாது. இதே காசை வேற மாதிரி போட்டா வேற எங்கேயோ போயிருக்கோமே. இதுதான் வேறுபட்ட மனநிலை. சமைக்கிறாங்க, சனிக்கிழமா 700 பேருக்கு சமைச்சாங்க, நேரத்து ஒரு 500 பேருக்கு சமைச்சாங்க, இன்னைக்கு ஒரு 300-400 பேருக்கு காலையில இருந்து சமைச்சிட்டு இருக்காங்க. வேறுபட்ட மனநிலை. இதெல்லாம் சும்மாலாம் வராது. நம்ம சாமிக்கு காசுக்கு சேர்ற கூட்டம், நம்ம அன்பால சேர்க்கப்பட்ட கூட்டம். ஜோர கைதலாமா? இது சாமி அன்பை உணர்ந்தவங்களால தான் முடியும். வேறுபட்ட மனநிலை, வேறுபட்ட மனசுங்கிறத பத்தி கொஞ்ச நேரம் நம்ம தயவுசெய்து யோசிப்போம். என்ன நடக்குதுன்னா, சுனாமி வந்துச்சு இல்லையா, 2005 நினைக்கிறேன் இல்லையா, அந்த டைம்ல 2004 அந்த டைம்ல வந்துச்சு, அடிச்சு தள்ளிட்டு போயிருக்கு. நடந்த நிகழ்ச்சிங்க. அப்ப நாகப்பட்டினம் அந்த லைன்ல, வேளாங்கண்ணி அந்த லைன்ல என்ன நடக்குதுன்னா, அந்த கரெக்டா சுனாமிக்கு முன்னாடி அவர் ஒருத்தர், அவர் வீடு கடற்கரையிலே இருக்கும். அவர் பேர் பரமேஸ்வரன். அவர் வீடு கடற்கரையிலே இருக்கு. இவர் வந்துட்டு தன்னுடைய சொந்தம், தன்னுடைய குழந்தைங்க 2 குழந்தைகளும் தன்னுடைய சொந்தக்கார குழந்தைகளும் அவங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க. அந்த குழந்தைங்கலாம் கூட்டிட்டு கடற்கரையில இந்த வட்டமா இருக்கிறது வரப்படுவோம்ல, அந்த விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க.
அப்படியே சுனாமி வருது, அப்படியே அழுத்து. பொண்டாட்டி சொந்தக்கார மனைவி அந்த குழந்தைங்க அம்மா எல்லாம் வீட்டுல இருக்கிறார். இவரும் இவரை போன்ற ஆண்கள் இங்க குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருக்கிறார். அப்படியே சுனாமி அழுத்தது. அழுத்துனா பெத்த குழந்தைகள் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கு. ஓடி ஓடி குடிக்க போனா கையில பிடிச்சிட்டாரு ஒரு குழந்தைய. ஒரு கைய மரத்துல பிடிச்சிட்டு இருக்கிறான். கண்ணு முன்னாடி பெத்த குழந்தை தான் கையிலிருந்து அப்படியே போச்சு. அப்படியே அப்படியே கண்ணு முன்னாடி அப்படியே போகுது. இன்னொரு குழந்தை எல்லாம் சுனாமியில முடிஞ்சுட்டு தேடி பார்த்தா இன்னொரு குழந்தை புதஞ்ச மாதிரி இருக்கு. வந்த குழந்தையெல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் அழுகுறாங்க. இந்த மனுஷன் ஒரு மரத்தை குட்டிச்சு தப்பிச்சிட்டாரு. மற்ற எல்லா குழந்தையும் செத்தாச்சு. அந்த அம்மாங்க எல்லாம் வந்து அழுது தான் பிள்ளைங்களுக்கு தானே கலரை நோண்டி தன் குழந்தைகளை புதைச்சார். இது வந்து சாட்சியா பெரிய பாப்புலர் வீடியோலயே டிவி டெலிவிஷன்லயே போட்டாங்க. நம்ம மாதா டிவிலையும் ஒரு சாட்சியா இது சொல்லப்பட்டது. இது எப்படி நடக்குது பாருங்க. அந்த மனுஷன் அன்னையில இருந்துச்சு இப்போ கடவுளே இல்லடா அப்படின்னு முடிவு பண்ணான். இனிமேல் என்னத்துக்கு வாழ்ந்துட்டு செத்து தொலைலாம், ஒன்னும் தேவையில்லை அப்படின்ட்டு 2 நாள் சாப்பிடாம இருந்தது. அப்ப அந்த மனைவி சொல்லிச்சான், ஏங்க சாப்பிடுங்க. என்னடி சாப்பிட்டு சாவலாம், நம்ம குடும்பமா செத்தலாம், நமக்கு பிள்ளைங்களே இல்லை, இனிமேல் எதுக்கு? அந்த அம்மா சொல்லிச்சா, இல்லைங்க கடவுள் இருக்காருங்க. இன்னுமா கடவுள் நம்புற? ஆமா, எதை வச்சு நீ நம்புற? நீ எதை வச்சு இல்லைங்கிறீங்க? நான் குழந்தைங்கள செத்து போச்சு, நான் இருக்குங்க. நீ எதை வச்சு இருக்குங்கிற? நீ உயிரோட இருக்கிறே அப்படின்னு. அவ்வளவு செத்ததுல நீ என்ன செஞ்சிருக்கலாம்? கடவுளை சாவடிச்சிருக்கலாமே. உன்னை மட்டும் ஏன் வச்சிருக்கணும்? அப்ப ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குங்க, கடவுள் இருக்காருங்க அப்படின்னு இந்த மனுஷனுக்கு ஒரு பொறி தப்பிச்சு திங்க் பண்ண ஆரம்பிச்சார். அந்த மனைவியின் கணவனும் அன்னைக்கு ஆரம்பிச்சு பக்கத்து கிராமங்கள் எல்லாம் போய் அங்க இருக்கிற சடலங்கள் செத்தவங்களுடைய சடலங்கள்லாம் புதைச்சிட்டு இருக்குது. இவங்களும் போய் இவ்வளவு உதவி செய்ய போயிருக்கிறாங்க. அங்க பார்த்தா குழந்தைங்க 7-8 குழந்தைங்க அழுது நிக்குது. யாரை இழந்து? பெற்றோரை இழந்து. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், ஏங்க நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது இந்த குழந்தைகளுக்கு தாங்க அப்படின்னு. உடனே அந்த மனுஷன், ஐயோ என் பிள்ளைங்க நீதானா என்ன வீட்டுன்னு 8 குழந்தையும் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த 8 குழந்தைகளை படிக்க வச்சு 8-18 அடுத்தடுத்து குழந்தைகளை இது மாதிரி அனாதை குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து தான் வீட்டுக்கு பக்கத்திலேயே இன்னுமே ஒரு பெரிய ரூமா கட்டி தான் வீட்டிலேயே படிக்க வச்சு ஏறக்குறைய 40 குழந்தைகளை, அனாதை குழந்தைகள் படிக்க வச்சு இன்னைக்கு ஒன்னு IAS, ஒன்னு IPS சூப்பரா போயிருக்கிறாங்களாம். ஜோர கேட்டுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேறுபட்ட மனநிலை. நம்ம கண்ணுக்கு அன்னைக்கு நடக்கிற பிரச்சனை தான் பெருசா நினைக்கும், ஆனா அதை தாண்டி யோசிக்கணும். எப்பயுமே சாமி நமக்கு எல்லாமே கண்ணுக்கு தெரியாது. தடாப்டா கிட்டு மலையில இருந்து உருண்டு விட்டுறோம் இருட்டுல பிடிச்சான். அப்பாடா தப்பிச்சா அப்படின்ட்டு பிடிச்சிட்டு ஆண்டவரே அப்படின்னு கத்துறானா. கடவுள், மகனே அழைத்தாயா? யோ என்ன அழைச்சாயா? அவன் கூக்கரம் இருக்கிறான். ஆண்டவரே காப்பாத்த ஆண்டவரே. சரி சரி கையை விடு அப்படின்னா மனுஷன் உருண்டுட்டு வந்து கஷ்டப்பட்டு எதை பிடிச்சிட்டு இருக்கிறான், ஒரு கிளையை பிடிச்சிட்டு இருக்கிறோம். கையை விடலாம். யோ நீ டுபாக்கிற கடவுளா நீ கிளம்பு தயவு செய்து அப்படின்னு எனக்கு கிடைச்ச ஒரு கடையாவது நான் பிடிச்சிட்டே இருக்கு. நைட்டு ஃபுல்லா தொங்கிட்டு பகல்ல பார்த்தா காலு கீழே தர. அம்மா தாயே பல நேரத்துல இருக்கா இருட்டுல இருக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்து போயிடும். ஆனா கடவுளுக்கு தெரியும் இருளிலும் ஒளி. ஹல்லேலூயா. நம்ம எப்பயுமே இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையானது எதற்கும் அஞ்சேன், ஏனெனில் என் தெய்வம் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. வேறுபட்ட மனநிலை. 3 பேர்த்த அரசன் மிரட்டான். என்னன்னா, நீ என்னை வணங்குற நெருப்புல ஓட்டுற. அந்த 3 பேரும் உடனே பயந்துட்டாங்களா? என்ன சொல்றாங்க? இல்லை அரசா, நீ எங்களை நெருப்புல தானே போடுற, போடு. நெருப்பு படைச்சவர யாரு?
என் கடவுள நெருப்புல இருந்து எங்க கடவுளை எங்களையா காப்பாத்துவாரு. சாத்ரா, மேஷா, அபித்நகோ, 3 அற்புதமான இளைஞர்கள் தானியேலின் நண்பர்கள் சொன்ன வசனம் பாருங்க. நீ எங்களை தீச்சுளையில போட்டாலும் அந்த தீச்சுளையிலிருந்து விடுவிக்க எங்கள் கடவுளா முடியும். இது நீ நானும் கொஞ்சம் ஆழமான நம்பிக்கையில் இருக்கிறவங்களால சொல்ல முடியும். அதெல்லாம் கடவுள் பார்த்து ஒண்ணும் பயப்படாத சொல்ல முடியும். ஆனா அடுத்த டயலாக் ஒண்ணு சொன்னாங்க, அதுதான் வேறுபட்ட மனநிலை. அந்த டயலாக் நீ நான் சொல்ல முடியுமா? அது என்ன டயலாக் தெரியுமா? அவங்க 3 பேரும் சொன்னது, தீச்சுளையில போட்டாலும் என் தெய்வத்தால் எங்களை தீச்சுளையிலிருந்து காப்பாற்ற முடியும். அப்படியே ஒருவேளை அந்த தீச்சுளையிலேயே நாங்கள் சாக வேண்டும் என்று எங்கள் தெய்வம் அனுமதித்தால் நாங்கள் தீச்சுளையில் கூட சாவதை ஒழிய உன்னை வணங்க மாட்டோம். ஒரு கருவளை இருப்போமா? இது பேருதான் வேறுபட்ட மனநிலை. டிஃபரண்ட் திங்கிங். எப்படி திங்க் பண்றோம் பாருங்க. கடவுளை காப்பாற்றுவார். கொஞ்சம் பக்தியா இருக்கவங்களுடைய என்னை வணங்கினா தீச்சுளையில இருந்து காப்பாற்றுவோம். ஐயோ வணங்கா சாமி, இது கோலா. நீ தூக்கி போட, என் கடவுள் காப்பாற்றுவார். இது கொஞ்சம் தைரியம். ஆனா தூக்கி போட, நான் ஜெயிச்சிருவேன், என் கடவுள் காப்பாற்றுவாரு. அப்படியே ஒரு வேளை நான் செத்தாலும் அது ஒன்னும் இல்லை. என் தெய்வம் அனுமதிக்கிறாரு இந்த தீச்சுளையில் நான் சாவறதுக்கு. இது வேறுபட்ட மனநிலை. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கை உயர்த்தி வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் வெற்றி என்பது நம் கண்ணுக்கு வேறு, கடவுளுக்கு வேறு. பாருங்க, யோசேப்ப அண்ணன் அவங்க சேர்ந்து என்ன செஞ்சாங்க? கொல்லணும்னு அவனை குழியில போட்டு சாவடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு எகிப்திலிருந்து வியாபாரிகள் வர்றாங்க. அதை பார்த்தோம்னா என்ன செஞ்சாங்க? இவனை கொண்டு நமக்கு என்னென்ன பிரயோஜனம்? வித்தாவாவது காசு கிடைக்குமா? என்னக்கா ஏதோ வித்தா காசாவது கிடைக்குமே அப்படியே நினைச்சு என்ன செஞ்சாங்க? வித்தாங்க. வித்தாங்கல்ல, அங்க போய் அடிமையா இருந்தார் யோசேப்பு. கடைசியில் எங்க நின்னாரு? அரசவையில அரசனுக்கு தளபதியா நிக்கிறார். அவன் கால போய் விழுவுறான். யாரு? வித்தவன். வித்தவன் கொல்ல முயற்சி செஞ்சவன். யாரு அவங்க? யோசேப்புடைய சகோதரர்கள். கவனிங்க, இங்க பாருங்க. இங்க ஒரு வித்தியாசமான மனநிலை கொண்ட யோசேப்பு. நான் என்ன செய்யறேன்னா உங்களுக்கு சின்ன உதாரணம் தரேன். வேறுபட்ட மனநிலை என்னன்னு புரிஞ்சுக்கிறது இந்த நேரத்துல ரொம்ப கஷ்டம். கவனிக்கிறது. அதையும் தாண்டி வேறுபட்ட மனநிலை உள்ளவர்கள் இதை பிடிச்சிக்கும். கப்புன்னு பிடிச்சிக்கும். யோசேப்பு என்ன சொல்றாரு? அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இது சொல்லிட்டாரு, நான் தான் தம்பிடா, என்னதான் கொள்ள பாத்தீங்க. உடனே அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஐயோ ஐயோ தம்பி, ஐயோ போச்சுரா வாழ்க்கைன்னு ஒருத்தர் 4 பேர் நினைச்சிருப்பான். போச்சுரா இவன் நம்மளை எப்படி தாக்க போறான்னு. 4 அன்பான தம்பி அண்ணனுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? ஐயோ இவனுக்கு எதிராக நம்ம தப்பு பண்ணிட்டோமே அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப யோசிப்பு டைலாக் சொல்றாரு, பியூட்டிஃபுல் டைலாக். என்ன சொல்றாரு? அண்ணா போதும் அழாது. பாருங்க, எனக்காக நீங்க அழாதீங்க, அல்லது நீங்க செஞ்ச தப்புக்குன்னு நீங்க அழாதீங்க. நீங்கள் இந்த செயலை குறித்து நீங்கள் வருத்தப்படாதீர்கள். காரணம், கடவுள் தாமே இன்று உங்களை காப்பாற்றுவதற்காக அன்று உங்கள் வழியாக விற்று இன்று உங்கள் முன்னால் நிறுத்தி நம் குடும்பத்தை காப்பாற்றிருக்கிறார். ஜோலவர் கேட்டதுமா? வச்சது ஆப்பு. அந்த ஆப்பை கூட எடுத்து ஒரு கட்டணம் கட்டுறார் கடவுள். ஹல்லேலூயா. அப்படிங்கிற மனநிலை கொண்டவன் தான் வேறுபட்ட மனநிலை. அம்மா ஐயா கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கலாம். கிறிஸ்தவர்கள் உலகப்பூர்வமா திங்க் பண்ணாதே. பக்கத்துல சொன்னா அவன் சொன்னா அப்படின்லாம் நீ நம்பிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் மூட பழக்கம். அதெல்லாம் விட்டு இயேசுக்குள்ள இருக்கிறது நம்ம டிஃபரெண்ட். நம்ம திங்கிங் டிஃபரெண்ட்.
மாதா சுருபத்தில் வந்துட்டு நம்பரா எழுதியிருந்தாங்க. நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன் பிரதரா. ஏய் என்னடா நம்பரு பிரதர் எல்லாம் 10ஆம் கிளாஸ் நம்பரு அப்படின்னா. அப்படியா? ஏய் 10ஆம் கிளாஸ் நீங்களா படிச்சிட்டீங்க? ஆமா எங்க நம்பர் பிரதர், எங்க நம்பர் அது என் நம்பர் தான். சித்தி பொண்ணு தெரிஞ்சு நீ நான் கட்டு ஓ நம்பருங்க. நம்பரை கொடுத்தவங்களுக்கு நம்பரா? எப்படி நம்பரை கொடுத்தவங்களுக்கு நம்பர் யார் கொடுத்தா? வாத்தியாரா கொடுத்தாரு? கொடுத்தது கடவுளை. அவங்ககிட்ட ஏதோ என் நம்பரை மறந்துட்டாங்க, தேர்விலே தெரிஞ்சுக்கல. இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. வேறுபட்ட மனநிலை என்பது இதுதான். ஆழமான நம்பிக்கை, அதிசயமான அனுபவம் கிடைக்கும். அதாவது ஒரு சிலர் திங்க் பண்ணவே முடியல. பைபிள் தயவுசெய்து பைபிள் வந்து நீ ஏதோ நினைக்காத. விவிலியத்தில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் நம்மதான். விவிலியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எனக்கு பாடம், உனக்கு பாடம், வாழ்க்கை பாடம். அங்க ஊரே சேர்ந்து முடிவு பண்றான். ஊர் பெரியவங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சரி, அப்பா என்னையா எதிரிகிட்ட மாட்டிட்டோமே, பேசாம இன்னொரு 5 நாள் கடவுளுக்கு டைம் கொடுப்போம், நம்மளை காப்பாத்துறான்னு பார்ப்போம். 5 நாளுக்குள்ள கடவுள் காப்பாத்தலையா, எல்லாம் கடவுளை எடுத்துட்டு மலையில இருந்து இறங்கி எதிரிட்டு போய் என்ன செஞ்சலாம்? சமாதானம் பண்ணிடலாம். எப்படி? கடவுளுக்கு டைம் எத்தனை நாள்? 5 நாள். அதுக்குள்ள அவர் செய்யலன்னா ஏது தூங்க கடவுளாட்டுது, இல்ல அவருக்கு செவுட்டு கடவுளாட்டுது. பேசாம நம்ம இந்த உண்மையான கடவுள் இல்லையாட்டுது. அவன்கிட்ட போயிட்டு சேர்ந்துக்கிறது எதிரிட்ட. நம்மளால நிறைய பேர் வேளாங்கண்ணிக்கு போனா வேண்டுன நடக்கல, பூண்டிக்கு போன வேண்டுன, ஆனா இந்த கோட்டப்பாளையத்துக்கு வந்தா போது இங்கதான் மாதா போச்சுரா. எங்களுக்கு ஒரு பயங்க, சாமியார்களுக்கு இது மாதிரி திருத்தம் உருவாக்குறதுக்கே பயம். என்ன தெரியுமா? இங்க வந்து வேணும்னே ஒரு நடந்த இங்கதான் கடவுள் இருக்காரு. எக்கோ எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கடவுள் எங்க இருக்கிறாரு? வாண்ட இருக்கிறாரு. நீதான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கிற, ஆனா உனக்குள்ளேயே தான் இருக்கிறாரு கடவுள். ஹல்லேலூயா. இதுதான் வேறுபட்ட மனநிலை. இடங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? மனசை ஒருமுகப்படுத்துறது, அவ்வளவுதான். கோயில்ல இருக்கு மனசை ஒருமுகப்படுத்தி ஜெபம் பண்றது. ஆனா எப்பொழுதுமே கடவுள் பிரசன்னத்திலேயே வாழலாம். ஹல்லேலூயா. அதுதாங்க இங்க பாருங்க, ஊரே சேர்ந்து முடிவு பண்றான். 5 நாள் வெயிட் பண்ணுவா, இல்லன்னா போயிடலாம். இத கேள்விப்படுது ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு விதவை. அது பேரு யூதித். அந்த பொண்ணு கூப்பிடுதுங்க, யார்ட்டா முடிவு பண்ணி வாங்குறாங்க? ஊர் பெரியவங்களை கூப்பிடுது. ஒரு விதவை, அந்த விதவைக்கு அவ்வளவு மரியாதைங்க. ஏன்னா அந்த அம்மா கடவுளின் மகளாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மா கூப்பிட்டு சொல்லிச்சு, கடவுளுக்கே நேரம் ஒதுக்க கொடுக்க நீங்க யார்? கடவுளுக்கே நீங்க வந்துட்டு இத்தனை நாளுக்குள்ள நீங்க எப்படி குடிக்கலாம்? கடவுளால் 5 நாளுக்குள்ள காப்பாற்ற முடியும், 5 நாளை தாண்டியும் காப்பாற்ற முடியும். கடவுள் சித்தத்தில் விடுங்க. இப்ப சொல்ற அதே கடவுள் சாதாரண பெண்ணாக என்னை பயன்படுத்தி அதே விடுதலை நீங்க நினைச்ச 5 நாள் முன்னாடியே முட்டிச்சு காப்பாரு. அப்பயாவது புத்தி வந்தா தெரிஞ்சுக்கோ. இறங்கிச்சு அந்த அம்மா தைரியமா தனியா போனிச்சு, வேலையார கூட்டிட்டு போனிச்சு, வேலையை முடிச்சிச்சு, தலையை தூக்கிட்டு வந்து நிறுத்திடுச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பயணம் செல்கிறார். பாருங்க, நம்ம ராஜா முன்னாடி போறார். எங்க நீ போனாலும் நீ ஏதோ தனியா போறா நினைக்காத. நம்ம ராஜா முன்னாடி போயிட்டு இருக்கிற, நம்ம கூட வந்துட்டே இருக்கிற, நம்மோடு பயணம் செய்கிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. உன் வீட்டுல கணவன் இறந்த உடனே அல்லது மனைவி இறந்த உடனே அல்லது அப்பா இறந்த உடனே உலகமே முடிஞ்சிட்டு நினைக்காத. நான் அதுல ஒருத்தன். என் அம்மா செத்தப்ப கடவுள் இல்லை, நான் பிரதர். கடவுள் இல்லடா, நான் சாமியாருக்கு முன்னாடி எப்போ உண்மையாலும் அவருக்கு நான் வாழ்க்கிறேன். அப்ப எதுக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு வசனம், சூப்பரான வசனம், எரேமியா 1:5, தாயின் கருவில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். அன்னைக்கு வந்த ஃபாதர் சும்மா அப்படி நச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். Brothers, you are not children of your parents, you are children of God. நீங்கள் உங்கள் பெற்றோரின் குழந்தைகள் அல்ல, கடவுளின் குழந்தைகள். ஜோர கைதலாமா? இதுதான் உண்மை. இந்த வசனம் அப்படியே என் அம்மா எனக்கு சொல்லி ஊட்டி ஊட்டி வளர்த்துச்சு. என் அம்மா என்னை அபார்ஷன் பண்ண முயற்சி செஞ்சாங்க, 6வது குழந்தை. ஆனா அது ஒரு சிஸ்டர் வந்து பேசி, ஐயோ நீங்க அபார்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மருந்தெல்லாம் எடுத்துச்சு எங்க அம்மா, கொஞ்சம் இயற்கை மருந்து. அதை தாண்டி நான் அந்த சிஸ்டர் சொல்லி மருந்து எடுக்கிறது விட்டாச்சு.
அப்புறம் அப்படியே வெயிட் பண்ணி நான் பிறந்தேன். பிறக்கிறனே எங்க அம்மா அப்பாவுக்குலாம் ஒரே டென்ஷன். இறந்த குழந்தை எப்படி பிறக்குமோ, நொலையா பிறக்குமோ, கொலையா பிறக்குமோ, செத்து பிறக்குமோ, எப்படி பிறக்குமோ அப்படின்னு. ஆனா இந்த உலகத்திலேயே அழகான பிறந்தேன் நான். தக்காளி ஏக்க அப்படி சீக்கிர சாமி அப்பா அந்த காலம் எவ்வளோ நக்கல் நம்ம அப்படி வரதுன்னு எங்க அம்மா எனக்கு ஊட்டுறப்ப சொல்லி சொல்லி கூப்பிட்டாங்க. எப்படி பாசமா சொல்லுவாங்க. கூட்டுறப்பே சொல்லுவாங்க, ஏய் நீ ஏன் குழந்தை இல்லடா, சாமி குழந்தை. ஹல்லேலூயா. எங்க அம்மா செத்தப்ப நான் அந்த வார்த்தை மறந்துட்டு கண்மூடித்தனமாக ஒரு முடிவு எடுக்கிறேன். பெட்டி கட்டிட்டேன். பிரதர் தான் தெரியும், பொட்டி கட்டிட்டேன். ரீஜன் இது மினிஸ்ட்ரி, சண்டே மினிஸ்ட்ரி போயிட்டு வந்துட்டு பொட்டி கட்டிட்டேன். திங்கட்கிழமை காலையில கிளம்புறது, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மினிஸ்ட்ரிக்கு போய் அதை எனக்கு தெரிஞ்சவங்க பார்க்கலாம் சொல்லிட்டு அப்படியே கிளம்பலான்னு வந்து பொட்டி கட்டி வச்சுட்டு அன்னைக்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். அதுல வந்த வசனம் அந்த சாமியார் சொல்ற, நீ பெத்தவங்க குழந்தை இல்ல, கடவுளின் குழந்தை. உடனே யார் ஞாபகம் இருக்கு எனக்கு? என் அம்மா சொன்ன மாதிரியே இருந்துச்சு. பிரைஸ்லா. என் அம்மா விண்ணகத்துல இருந்தே சொன்ன மாதிரி, டேய் பெர்னார்ட், நீ என் குழந்தை இல்லடா, நீ கடவுள் குழந்தை. எனக்கு வச்சாங்க பேரு ஜெய் பெர்னார்ட் ஜோசப். என்ன ஜெய்னா வெற்றி. என்ன வெற்றி? மருந்து எடுத்த முன்னாடியே முட்டி பெர்னார்டு. என்ன பெர்னார்டு? அந்த சிஸ்டர் ஒண்ணு வந்து எங்க அம்மாட்ட பேசிச்சுல, அந்த சிஸ்டர் பேரு பெர்னார்டின். எப்படி பேர் வைக்கிறாங்க வைக்கிறோம் நீ என்னடா ஞானத்துல பேர் வைக்கிறது போல போயிடு. என்ன பெயர் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா எங்க அம்மா எப்படி பேர் வச்சிருக்காங்க, நம்ம எல்லாம் எப்படி பேர் வச்சிருக்கோம் பத்தி எங்க யோசிச்சுப்பாரு. ஜெய் பெர்னார்ட் ஜோசப். எதுக்கு? நான் பிறந்தது சூசியபுரத்துக்கு. ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது பெயரில் கூட இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு பேரிலுமே கடவுளுடைய சித்தம் இருக்குங்க. அன்னையில இருந்தா எனக்கு அப்படியே பெர்னார்ட், புனித பெர்னார்டு, பெர்னார்டு மாதா பக்தி அதிகமாச்சு. சூசேபர் மாதா புருஷன், தானும் மாதா மேல எனக்கு அன்பு. அதனால என் குறிக்கோளை அன்னையை அரவணைக்கும். அப்படிதான் கொண்டது. அன்புள்ளவர்களே, நான் முடிக்கிறேன். வேறுபட்ட மனநிலை. பிளீஸ், கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும். நான் ஒரு நிகழ்ச்சி சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு வீடியோ இப்ப பார்த்தேன், என்கிட்ட இருக்கு, நிறைய பேர் பார்த்துட்டு இப்ப வாட்ஸ்அப்ல வருது. அங்க எல்லா உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் சிலுவை இருக்கு. ஜீசஸ் என்ன சொன்னார்? என்னை பிடிச்சல விரும்புகிறவன் தன்னை மறுத்து 10 கிலோ தங்கத்தை அணிந்து கொண்டு, அப்படியா, சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடர். அப்படின்னாவே மேட்டர் முடிஞ்சு. அப்ப எல்லாருக்கும் என்ன இருக்கு? சிலுவை. என்ன இவர் சிலுவை வேற, ஏன் சிலுவை வேற? இவர் சிலுவை என்ன? இன்னும் எப்ப பிரசங்கம் முடிப்பேன், இதுதான் இவர் சிலுவை. ஓகேயா? ஏன் சிலுவை என்ன? என்னடா இன்னும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா தெரியல, பூசையை சீக்கிரம் முடிச்சுட்டா அங்க போய் நிறுவீங்க, எங்காவது பாவமே. அவங்களுக்கு ஒரு சிலுவை இருக்கு. ஓகேயா? இங்க பாருங்க, என்ன நிகழ்ச்சி நடந்து பாருங்க. எல்லாரும் சிலுவையோட போயிட்டு இருக்காங்க அந்த வீடியோல. அப்ப ஒருத்தன் நித்தான், நிறுத்திட்டு, ஆண்டவரே கொஞ்சம் நீட்டா இருக்கு ஆண்டவரே, சிலுவையை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறனே. இழிச்சவாயன் கடவுள், கேளுங்கள் கொடுக்கப்படும். கொடுத்துட்டார், பர்மிஷன் கொடுத்துட்டார். உடனே நம்ம உட்காந்து அறுத்துட்டான். அறுத்துட்டு அவன் தூக்கி பார்த்தா வெயிட் கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் வேகம் நடக்குது. திரு போறான். இல்லை கொஞ்சம் அறுத்ததுக்கு வெயிட் இவ்வளவு கம்மி ஆயிடுச்சுன்னா, சுகம் கொண்டவனுக்கு அடுத்த சுகம் தான் தேவை. பிரைஸா, இதுதான் பிரச்சனை. நிறுத்திட்டான். ஆண்டவரே இன்னும் ஒரே ஒரு வேண்டுதல், நம்ம வைக்காத வேண்டுதலா 7 வேண்டுதல் 70 வேண்டுதல் வச்சுட்டு இருக்கோம். அதுதாங்க இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோமே. சரி மகனே, உடனே போட்டான், பாதியில ஊகிட்டான். அப்பாதான் தூக்கிட்டு இதுவரை தேங்க்யூ ஜீசஸ். நம்ம நன்றி சொல்லுவோம் பாரு. எதுக்கு நன்றி சொல்லுவோம்? நமக்கு ஏற்ற மாதிரி கடவுள் தந்தா உடனே என்ன சொல்லுவோம்? நன்றி நன்றி அப்படின்னு. இவன் உடனே நன்றி ஏசு, நன்றி ராஜா, நன்றி ராஜான்னு போனா பெரிய பாதாளம். ஐயா, என்னடா அது இத்தோ பெரிய பாதாளம் இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கிறா. அடுத்தவங்க போயிட்டே இருக்கான் பாதாளத்தை தாண்டி. எப்படா போறான்னு பார்த்தா அவன் சிலுவை வச்சான். இங்க இருந்து அங்க டச்சிங் டச்சிங். அவன் பாட்டு சிலுவையில ஜாலியா பாலம் மாதிரி போயிட்டே இருக்கான். ஏக்கா உனக்கு பாதி வச்சு வச்சு பாக்குறேன். வெட்டிட்டே நீ வெட்டிட்ட, எங்க டச்சிங் ஆகும்? அன்புள்ளவரே, சுமை சுகமான சுமை, சிலுவை சுமை
ஆனால் அது சுகம். என்னைக்கா ஒரு நாள் அந்த சிலுவை தான் உனக்கு கை கொடுக்கும். ஜோரா கேட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் எல்லாம் ஆசையா ஒரு செகண்ட் எழுதுறீங்க, ஒரு செகண்ட் எழுதுறீங்க, ஒரு செகண்ட் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க. இப்ப காணிக்கை பாடலுக்கு போட்ட முன்னாடி நம்மளதான் காணிக்கை தரோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? காணிக்கை பாடல் எங்க தக்காளி எடுத்துட்டு வா, பிரெட் எடுத்துட்டு சாமி இருக்கணுமோ அவங்க ஆப்பிளே இல்லாத மாதிரி. ஒவ்வொரு பூசையிலும் காணிக்கையாக அப்பத்திலே ரசத்திலே ஒன்னையும் எண்ணெயும் தான் தரணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் காணிக்கை ஒப்பு கொடுக்க போறோம். இந்த அப்பரசத்துல நீங்கள் நானும் சாதாரண கோதுமையாக, சாதாரண திராட்சை ரசமாக, மனித உழைப்பினால் வந்ததை தரது மனிதனாக என் குடும்பத்தை தருகிறேன். இது ஆண்டவரே, இதை கஷ்டப்பட்டு இதை என் பிள்ளைய வளர்த்துட்டு இருக்கிறேன். என் குழந்தைய அவன்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன். அவன்கிட்ட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவன்கிட்ட ஏதோ உடம்புல ஒரு பிரச்சனை. இன்னைக்கு காலையில ஒரு பொண்ணு கண்ணீரோடு என்று சொல்லிச்சு, என் பையனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஃபாதர், அவனுக்கு பிரச்சனை இருக்குதுங்காங்க, கிட்னிக்கு மேல ஒரு கட்டிங்கிறாங்க, அது ரொம்ப பாதிக்குது, அதனால ஸோ இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இது மாதிரி எத்தனையோ தேவைகள் இருக்கும். அந்த இதெல்லாம் தான் காணிக்க ஒப்புக்கிறது. சாதாரண அப்பம் சாமி உடலாக தன் உடலாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பூசையிலையும் பூசையை பத்தி புரிஞ்சாமையே பூசைக்கு போயிட்டு அதனாலதான் போர் அடிக்குது நமக்கு. சீக்கிரம் பூசை முடிச்சப்பறம் அப்படி இல்லை, அப்படியே கவலையெல்லாம் இங்க வைக்கிறார் அந்த அப்பத்துல. அந்த அப்பம் ஆனா உடலா மாறுவது போல அதிசயமாக உன்னுடைய தேவையை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. அருளிலே நிறைவேற்றுகிறார். நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் உங்க 2 கரங்களை உச்சந்தலையில் வைங்க, உச்சந்தலையில் வைங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். பரிசுத்தமான இயேசுவின் ரத்தம் உங்களை நிரப்புகிறது. இந்த அப்பம் திருவுடல் ரத்தம் இதோ உங்களை நிரப்ப போகிறது. அதுக்கு தயாரிப்பாக நம்ம உடலையும் மனதையும் உன்னுடைய ஆன்மாவையும் இப்ப பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறது நினைங்க. சாமி, என் குடும்பத்தை இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தில் இருக்கிற குறைகளை இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தில் இருக்கிற பாவங்களை இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வருஷம் எப்படியாவது என் பொண்ணுக்கு இது நடக்கணும், என் கணவனுக்கு இந்த வேலை கிடைக்கணும், எப்படியாவது என் அப்பாவுக்கு இந்த ஒரு நல்ல நோய் நீங்கணும். சாமி, இந்த அப்பத்தை இந்த உடலாக மாற்றுவது போல எங்களையும் உங்கள் ஆசீர்வாதத்தால் நிரப்பும். ரத்தத்தால் எம்மை கழுவும். உணர்ந்து பாடுவோம். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, அப்படியே உங்கள் உடல் மனம் ஆன்மா இயேசுவே காணிக்கையாக தருகிறேன். என்னை பரிசுத்தமாக்கும், என்னை ஆசீர்வதியும், என்னை நிரப்பும், என்னை வழிநடத்தும். ஒப்புக் கொடுக்கிறேன், காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஏற்றருள்வாய் இறைவா. இந்த வார்த்தை சொல்லுங்க. ஏற்றருள்வாய் என் குடும்பத்தை, ஏற்றருள்வாய் இறைவா. என் நோய்களை, என் கஷ்டங்களை, என் பிரச்சனைகளை, என் கடன் தொல்லைகளை